டிசம்பர் 6 நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து 5 இயர்ஸ் ஆச்சு. இது நமக்கு 3வது சேனல் நம்ம யூடியூப்பை பொறுத்தளவுக்கு. இந்த 5 இயர்ஸாக நமக்கு யூடியூப்பில் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்யூ. ஜீ தமிழோட 2026 சேட்டலைட்ஸை இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ போன மந்த் அக்டோபரில் ஜீ தமிழோட சேட்டலைட்ஸ் 2026க்கான அமௌண்ட்டை தந்திருக்கிறாங்க. அதனால் 1 by 1 இப்போ ஜீ தமிழ் ரைட்ஸ் நிறையா வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க என்னென்ன திரைப்படங்கள் வாங்கியிருக்காங்கன்னு 1 by 1 பார்க்கலாம். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் இந்த செப்டம்பர் 5 அன்னைக்கு தியேட்டருகளில் வந்திருந்த திரைப்படம் தான் மதராசி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் ட்ரெயின். இந்த திரைப்படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் ஒரு 2 இயர்ஸாகவே ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ இந்த திரைப்படம் டிசம்பர் மந்த் தியேட்டருகளில் வருதாமா. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம சூர்யா நடிப்பில் ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் தான் கருப்பு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்களாமா இந்த திரைப்படத்தை. அடுத்த திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தை நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் ஜனவரி 9 அன்னைக்கு நம்ம தியேட்டருகளில் வர இருக்குது வேர்ல்டு வைடாக. இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா டிசம்பர் 27 நடக்கிறதுக்கு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. சன் டிவிக்கெல்லாம் போக அந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் போக வாய்ப்பில்லை. ஜீ தமிழ் தான் போக அதிக வாய்ப்பு இருக்குது இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸு. கன்னட லாங்குவேஜ் தெலுங்குலாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி மூவிஸை நிறையா ரைட்ஸ் வாங்கி ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்குறாங்க. ஜீ தமிழை பொறுத்தளவுக்கு ஜனநாயகன் ரைட்ஸ் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக திரைப்படத்தோட ரைட்ஸும் சச்சின் திரைப்படத்தோட ரைட்ஸ் எல்லாம் இப்போ ஜி நெட்வொர்க் அதர் லாங்குவேஜில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஜனநாயகன் ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போகலாம். நம்ம பிரபாஸ் நடிப்பில் அப்கமிங்கில் வர இருக்கிற திரைப்படம் தான் டாக்ஸிக். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம தலை நடிப்பில் அப்கமிங்கில் வர இருக்கிற திரைப்படம் AK-64. இந்த திரைப்படத்தோட பார்த்திங்கன்னா நம்ம ரோமி பிக்சர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி இந்த திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தீபாவளி டைமிங்கில் தான் அந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டு அந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா 2027 சேட்டலைட்ஸாக நம்ம ஜீ தமிழ் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் அப்கமிங்கில் வர திரைப்படம் ப்ரோ கோட். இந்த திரைப்படத்தை நம்ம ஜெயம் ரவி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஜெயம் ரவி இப்போ தான் ரீசெண்டாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தார். அந்த ஃபங்க்ஷனில் நம்ம சிஜு பிரபாகரன் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ தான் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்களாமா. நம்ம அருண்விஜய் நடிப்பில் அப்கமிங்கில் வர திரைப்படம் ரெட்டத்தலை. இந்த திரைப்படம் ரொம்ப நாளாகவே ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை இப்போ டிசம்பர் மந்த் தியேட்டருகளில் கொண்டு வராங்களாமா. அந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் இப்போ நம்ம ஜீ தமிழ்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்களாமா. OTT ரைட்ஸும் நம்ம G5 கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களாமா. அடுத்து நம்ம காந்தாரா சாப்டர் 1. இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் தான் ஆல் லாங்குவேஜுக்கு வாங்கியிருக்காங்க ஜி நெட்வொர்க். அடுத்த திரைப்படம் நம்ம முனிஷ்காந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மிடில் கிளாஸ். இந்த திரைப்படம் இப்போ தியேட்டருக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் ரெண்டுமே நம்ம ஜீ தமிழ் அண்ட் G5 தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த திரைப்படம் வா வாத்தியார். இந்த திரைப்படம் டிசம்பர் 5 அன்னைக்கு தியேட்டருக்குள்ளே வர்றதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம கார்த்திக் தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட தமிழ் ரைட்ஸ் மட்டும் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்த திரைப்படம் கராத்தே பாபு. இந்த திரைப்படத்தில் நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துக்கு போன இயரே அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம ஜீ தமிழ். இப்போ இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் தியேட்டருகளில் வர இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம கவின் நடிப்பில் அப்கமிங்கில் வர திரைப்படம் ஹாய். இந்த திரைப்படத்தில் நம்ம நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் அண்ட் G5 தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம ஜி ஸ்டுடியோ தான் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அடுத்த திரைப்படம் கீர்த்தி சுரேஷ் அண்ட் மிஸ்கின் நடிப்பில் அப்கமிங்கில் வர திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜி ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் ரெண்டுமே நம்ம ஜீ தமிழ் தான். அடுத்து நம்ம சிம்பு நடிப்பில் நெக்ஸ்ட் இயர் வர திரைப்படம் அரசன். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ட் நம்ம சிம்பு 2 பேரும் சேர்ந்து தான் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. வி கிரியேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜீ தமிழுக்கு தான் ரைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம்
கேஜிஎஃப் 3 இந்த திரைப்படம் நெக்ஸ்ட் இயர் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இந்த திரைப்படம் வந்து நம்ம ஜீ தமிழுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை. அடுத்த திரைப்படம் பிரபாஸ் நடிப்பில் வர திரைப்படம் ராஜா சாப். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம ஜீ தமிழுக்கு போகதா அதிக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் ஆனந்தன் காற்று. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்யா தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் புல்லட். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் தான் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம ஜீ தமிழான்னு. அடுத்த திரைப்படம் சிறை. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு தான் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழ் அண்ட் G5 தான் அந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. நம்ம 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோவிலேருந்து ஃபஸ்ட்டு திரைப்படம் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை. அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆசிக். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்துலேயும் நம்ம பிரபாஸ் தான் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்து ரைட்ஸ் இப்போ வரைக்குமே யாரும் வாங்காமல் இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த திரைப்படம் நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் கும்கி 2. இந்த திரைப்படம் இப்போ தேட்டரிக்கலில் ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழ் அண்ட் G5 தான் அந்த திரைப்படத்தோட ரைட்ஸாக வாங்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்த திரைப்படம் நம்ம ராகவா லாரன்ஸ் நடிப்பில் அப்கமிங்கில் நெக்ஸ்ட் இயர் வர திரைப்படம் தான் காலபைரவா. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸு. அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா டியூட். இந்த திரைப்படத்தை நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறாங்க. தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம ஜீ தமிழ் தான் அந்த திரைப்படத்தோட ரைட்ஸை வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை பொங்கல் ஹாலிடேஸில் இல்லாட்டி நியூ இயருக்கு இந்த திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணிடுவாங்க நம்ம ஜீ தமிழில். அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மனசங்கரா. இந்த திரைப்படம் ஒரு தெலுங்கு மூவி. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வர இருக்குது. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கி வச்சுருக்கிறாங்களாமா. நம்ம விஷாலோட அப்கமிங்கில் 2 படம் வர இருக்குது. அதில் ஒரு திரைப்படத்தை நம்ம ஜீ தமிழ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 2 படத்தில் ஒன்று துப்பறிவாளன், இன்னொன்று மகுடம். இதில் எந்த திரைப்படம் ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு நம்ம ஜீ தமிழ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாமா. அடுத்து நம்ம ஜீ திரையோட சேட்டலைட்ஸை பார்க்கலாம். ஜீ திரையில் அடுத்து சுமோ. இந்த திரைப்படத்தில் நம்ம மிர்ச்சி சிவாதை நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்களாமா. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ திரையில் எதிர்பார்க்கலாம். அடுத்த திரைப்படம் படைத்தலைவன். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ திரை தான் வாங்கியிருக்காங்களாமா. 52 வாரங்கள் 52 புதிய திரைப்படங்கள்னு இப்போ ரீசெண்டாக ப்ரோமோ விட்டுட்ருக்காங்க நம்ம ஜீ திரையில். அதை வச்சு தான் இப்போ நம்ம ஜீ திரையில் என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்வாங்கன்னு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் தேசிங் ராஜா 2. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம ஜீ திரைக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் அன்சோல்டாக இருக்குது. அடுத்த திரைப்படம் ஓ எந்தன் பேபி. இந்த திரைப்படத்தில் நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸு நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் ஒன் ஆஃப் த டைம் இன் மெட்ராஸ். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பரத் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ திரைக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் ஆரியன். இந்த திரைப்படத்தில் நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படமும் நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸை. இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் அன்சோல்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த திரைப்படம் ஜீ தமிழுக்கு போகலாம். அடுத்த திரைப்படம் ராஜா கிளி. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பிராமையா சமுத்திரக்கனி நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து 1 இயர் ஆச்சு. இந்த திரைப்படம் இப்போ வரைக்குமே யாரும் வாங்கலை. ப்ரொமோஷன் விஜய் டிவி ஜீ தமிழ் 2லேயும் தான் பண்ணாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் அன்சோல்டாக இருக்குது. இந்த திரைப்படத்தை நம்ம ஜீ திரையில் எதிர்பார்க்கலாம். ஃபேமிலி படம். இந்த திரைப்படத்தோட சேட்டலைட்ஸும் நம்ம ஜீ திரை தான் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த திரைப்படத்தை டிசம்பர் மந்த் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம நிறைய திரைப்படங்களோட சேட்டலைட்ஸை சொல்லிட்டோம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் எல்லாமே நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஜீ தமிழில் இப்போ புது கேட்டு மாற்றிருக்கிறாங்காட்டி ஒரு பிக் அமௌண்ட்டை தந்துருக்கறனால அவங்க நிறைய திரைப்படங்களோட ரைட்ஸை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க.